அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் 4th யூனிட்ல இருக்கிற டெய்லர்ஸ் லாரன்ஸ் சீரிஸ் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெய்லர் சீரிஸ் மெக்லாரன் சீரிஸ் இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்குற கொஸ்டின். நம்ம லாரன்ஸ் சீரிஸும் 2 மார்க்கில் கேட்குறாங்க. வாட் இஸ் லாரன்ஸ் சீரிஸ், டிஃபைன் டெய்லர் சீரிஸ், இல்லை ரைட் த டெய்லர் சீரிஸ், வாட் இஸ் மெக்லாரன் சீரிஸ், அதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அப்புறம் யூனிவர்சிட்டி 5 மார்க் அண்ட் 10 மார்க் கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். டெய்லர் சீரிஸ், இஃப் f of z is analytic inside a circle C with center at A. So center at A வா இருக்கும், radius R இருந்துச்சுன்னா, then at each point Z inside the circle f of Z as the series representation. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்போ சென்டர் ஏவா இருக்கணும். ஒரு சர்க்கிள் வித் சென்டர் ஏ ரேடியஸ் ஆரா இருக்கு, அந்த இன்சைட் த சர்க்கிளில் இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு அனாலிட்டிக்காக இருக்குது அப்படின்னா இந்த f of z வந்து நம்ம சீரிஸ் ரெப்ரசன்டேஷனாக நம்ம எழுதுறோம். ஸோ f of z ஈக்குவல் டு f of a plus f dash of a by 1 factorial into z minus a plus f double dash of a by 2 factorial into z minus a the whole square plus etc. இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா z minus a வோட பாசிட்டிவ் பவர்ஸாக இருக்கும். அப்போ z minus a the whole power 1 term இது the whole square term plus etc. போயிட்டே இருக்கும். ஸோ ஒன்லி the positive powers of z minus a இருக்கும். ஸோ சென்டர் at a இது வந்து டெய்லர் சீரிஸ் அபவுட் z ஈக்குவல் டு ஏவா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ மெக்லாரன் சீரிஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த டெய்லர் சீரிஸ் இருக்கு இல்லையா, இது அபவுட் ஏ அட் ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். இதுவே வந்து அபவுட் தி ஆரிஜின் ஃபைண்ட் அவுட் பண்ணால் அதுதான் மெக்லாரன் சீரிஸ். அப்போ ஏக்கு பதிலாக நம்ம 0 ரீப்ளேஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் மெக்லாரன் சீரிஸ், இந்த டெய்லர் சீரிஸ். ஸோ வாட் இஸ் மெக்லாரன் சீரிஸ்னா, த டெய்லர் சீரிஸ் அபவுட் த ஆரிஜின் இஸ் கால்ட் த மெக்லாரன் சீரிஸ். ஸோ அப்போ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எங்கெல்லாம் ஏ இருக்கோ 0 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் 0 பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0 பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு இசட் மைனஸ் 0 வரும்போது இசட் மட்டும்தான் வரும். ஸோ அப்போ எஃப் டேஷ் ஆஃப் 0 பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு இசட் பிளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு இசட் ஸ்கொயர் பிளஸ் அடுத்த டேர்ம் என்ன வரும், எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 by 3 factorial into z cube plus etc. சில 2 மார்க் கொஸ்டின்ல நம்ம வரும்போது ஃபைண்ட் த டெய்லர் சீரிஸ் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், மெக்லாரன் சீரிஸ்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம 5 மார்க் ஆர் 10 மார்க் கொஸ்டின்ல வரும்போது ஃபைண்ட் த டெய்லர்ஸ் ஆர் லாரன்ஸ் சீரிஸ் வரும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். எப்படி பண்ணுறோன்றதை நான் சொல்கிறேன். இப்போ லாரன்ஸ் சீரிஸ்க்கான டெஃபினேஷன் நம்ம பார்த்துடலாம். லெட் C1 and C2 be the concentric circle with center at A and radii R1 R2. ஸோ 2 சர்க்கிள் இருக்கு. கான்சென்ட்ரிக் சொல்லும்போது சென்டர் வந்து அட் த சேம் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஸோ இது ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள் சென்டர் அதே சேமாக தான் இருக்குது, பட் ரேடியஸ் மட்டும் டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ R1 தான் இங்கே பெருசுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இந்த அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து R1. அப்போ இது மட்டும் தான் இந்த இன்னர் சர்க்கிள், இதனோட ரேடியஸ் தான் R2. இப்போ இந்த 2 சர்க்கிளுக்கு இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆனுலர் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த எஃப் ஆஃப் இசட் இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கே உங்களுக்கு அனாலிட்டிக்காக இருக்கும் அப்படின்னா, இந்த ஆனுலர் டொமைன் இருக்குது பார்த்தீங்களா, இன் பிட்வீன் த சர்க்கிள்ஸ், இந்த பவுண்டரி வருது, ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கு இல்லையா, அங்கே மட்டும் அனாலிட்டிக்கலாக இருக்கும். ஸோ நம்ம அதனோட லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து சென்டர் அட் ஏ ஏ அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்னா, இது இசட் ஈக்குவல் டு ஏ, இதுதான் சென்டர் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், லாரன்ஸ் சீரிஸ் அபவுட் இசட் ஈக்குவல் டு ஏ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ இசட் மைனஸ் ஏவோட பவர்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். C1 and C2 be concentric circle with the center A and radius ஓட plural form the radii R1 R2. அந்த R1 தான் பெருசுன்னு எடுத்திருக்கோம். இப்போ பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் R1 எடுத்திருக்கோம். Let f of z be analytic in the annular domain between the circle. So annular domain தான் உங்களுக்கு நான் டாட் பண்ணி காமிச்சிருக்கேன், அது மட்டும் தான் annular region உங்களுக்கு. Then at each point of the domain f of z as the series representation f of z equal to summation n equal to 0 to infinity an into z minus a the whole power n. இப்போ n-க்கு 0 போட்டிங்கன்னா இங்கே z term ஃபுல்லாக போயிடு, வெறும் a0 மட்டும் வரும். n-க்கு 1 போட்டிங்கன்னா a1 into z minus a plus n-க்கு 2 போடும்போது a2 into z minus a the whole square. அப்போ பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் z minus a வரும். இங்கே பார்த்தீங்கன்னா summation n equal to 1 to infinity bn into z minus a the whole power minus n வருது. அப்போ n-க்கு 1 போடும்போது z minus a the whole power minus 1 into b1 வரும். நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் z minus a வரும். அப்போ நெகட்டிவ் பவர்ஸ் வந்தாலே அது லாரன்ஸ் சீரிஸ். நெகட்டிவ் பவர்ஸ் இல்லாமல் வெறும் பாசிட்டிவ் பவர்ஸ் மட்டும் வரும்போது நமக்கு அது என்னவா இருக்கும்னா டெய்லர் சீரிஸாக இருக்கும். அதுவே அபவுட் ஆரிஜினாக இருந்துச்சுன்னா அது நம்ம மெக்லாரன் சீரிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதில் இந்த லாரன்ஸ் சீரிஸ் டெஃபினிஷனில் ஏஎன் பிஎன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஆக்சுவலாக ஏஎனுக்கு என்ன ஃபார்முலானா 1/2πi integral over the closed contour C1 f of w by w minus a the whole power n plus 1 dw. இங்கே n varies from 0 1 to n. an வந்து இந்த பாசிட்டிவ் பவர்ஸோட கோஎஃபிஷியன்ட், bn வரும்போது நெகட்டிவ் பவர்ஸோட கோஎஃபிஷியன்ட், அங்கே பவர் மட்டும் மாறுது பாருங்க. ஸோ 1/2πi இன்டெக்ரல் ஓவர், இது ஃபர்ஸ்ட் கான்டூர் C1, இது C2, f of w by w minus a the whole power
1 minus n இதுதான் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் n varies from 1 to 3. ஆனால் நம்ம லாரன்ஸ் சீரிஸ்க்கு இந்த டெஃபினிஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, டெய்லரோ லாரன்ஸோ 5 மார்க்கோ 10 மார்க்கில் கேட்கும்போது நம்ம இந்த டெஃபினிஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ இந்த டெய்லர் சீரிஸில் பாருங்கள், இந்த சம்மேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஒன்லி பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏக்கு என்ன பேர் அப்படின்னா அனாலிட்டிக் பார்ட் ஆஃப் லாரன்ஸ் சீரிஸ் ஆர் ரெகுலர் பார்ட் ஆஃப் லாரன்ஸ் சீரிஸ். அதே போல் இந்த நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ இருக்கு, அதுக்கு என்ன பேருனா பிரின்சிபல் பார்ட் ஆஃப் லாரன்ஸ் சீரிஸ். இங்கே ரெசிடியூ கண்டுபிடிக்கும் போது இந்த பிரின்சிபல் பார்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். 5th யூனிட்ல வரும், நம்ம அங்கே வரும்போது அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டெய்லர் சீரிஸ், மெக்லாரன் சீரிஸ், லாரன்ஸ் சீரிஸோட டெஃபினிஷன் பார்த்துட்டோம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி லாரன்ஸ் சீரிஸ்க்கும் டெய்லர் சீரிஸ்க்கும் அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பைனாமியல் சீரிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த 1 minus z the whole power minus 1 பைனாமியல் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நெகட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ், அப்போ ரெண்டுமே சேர்ந்து பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவாக வரும். பவர் 1 இருக்கு இல்லையா, அப்போ 1 plus z plus z square plus z cube plus etc. இதில் இந்த z இருக்கு பார்த்தீங்களா, இதனோட மாடுலஸ் வேல்யூ should be less than 1 இருந்தால் மட்டும்தான் இந்த பைனாமியல் சீரிஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே போல் 1 plus z the whole power minus 1 இது எல்லாமே இந்த நெகட்டிவ் பவர்ஸ்க்கு தான் நம்ம பார்க்குறோம். அதே போல் 1 plus z the whole power minus 1 வரும்போது ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ், இங்கே வர்றது ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவாக வரும். ஸோ அப்போ 1 minus z plus z square minus z cube plus or minus etc. இங்கேயும் mod z வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கும்போது மட்டும்தான் இந்த சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த mod z லெஸ் தென் 1ன்றது இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த டெய்லர்ஸ் லாரன்ஸ் சீரிஸ் ப்ராப்ளம் போடும்போது இதை யூஸ் பண்ணுவோம். அதே போல் 1 plus z the whole power minus 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலே ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். இங்கே பவர் 2 இருக்கிறதுனால z-ஓட கோஎஃபிஷியன்ட் 2லேருந்து ஆரம்பிக்கும். இங்கே பவர் 1 இருக்கும்போது அது -1 -1 இருக்கும்போது எல்லாமே கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு 1 தான் இருக்கும். அது +1 -1 தான் மாறும். ஆனால் இங்கே 1 plus z the whole power minus 2 வரும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட் 1, அதுக்கப்புறம் அந்த z-ஓட பவர் 1 இருந்தால் கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கும், z-ஓட பவர் 2 இருந்தால் கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கும். ஸோ -2 +3 -4 + etc. அந்த மாதிரி இருக்கும். இதுவே 1 minus z the whole power minus 2 வரும்போது அகைன் -2 கோஎஃபிஷியன்ட் வந்து z-ஓட கோஎஃபிஷியன்ட் 2லேருந்து ஆரம்பிக்கும். ரெண்டுமே நெகட்டிவ்ன்றதால எல்லாமே பாசிட்டிவ். ஸோ 1 + 2z + 3z square + 4z cube plus etc. இது எல்லா கேஸ்லையும் mod z less than 1 இருக்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸ்பான்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா November 19, November 20 ரெண்டு கொஸ்டின் பேப்பரில் இது கேட்டிருக்காங்க. Obtain the Taylor series to represent 1 by z plus 1 into z plus 3 in mod z less than 1. ஸோ டெஃபினேஷன் பிரகாரம் டெய்லர் சீரிஸ்னால் நம்ம அதை இன்சைட் த சர்க்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு இந்த இடத்துல டயக்ராம் தேவையில்லை, ஆனால் நான் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் அந்த டயக்ராம் சொல்கிறேன். mod z less than 1 சென்டர் அட் ஆரிஜின் அர்த்தம். அப்போது வந்து ஒரு z பிளேன்னு ஒரு சர்க்கிள் இருக்குது, சென்டர் அட் ஆரிஜின் ரேடியஸ் 1. ஓகே, ஸோ இதில் இன்சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உள்ளே இருக்கிற இந்த ரீஜனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், mod z less than 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள் தான் mod z less than 1. இது வந்து ரியல் ஆக்சிஸ், இது வந்து இமேஜினரி ஆக்சிஸ். இதுதான் அந்த z equal to 0. ஓகே, ஸோ அப்போ இந்த கிவன் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், இது நம்ம f of z எடுத்துக்கணும். இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ரீஜனில், அதாவது mod z less than 1ன்ற இந்த ரீஜனில் அனாலிட்டிக் எவ்ரிவேராக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அனாலிட்டிக் இந்த ரீஜன். ஸோ எப்பெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லர் சீரிஸோ இல்லை லாரன்ஸ் சீரிஸோ கொஸ்டின் கொடுக்குறாங்களோ நம்ம என்ன பண்ணோம், டினாமினேட்டரில் ஒரே ஒரு ஃபேக்டர் இருக்கான்னு பார்க்கணும். பவர் எய்தர் -1 ஆர் -2 இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டு பைனாமியல் சீரிஸ் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், கிவன் ஃபங்க்ஷன் நம்ம லெட் f of z நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லெட் f of z equal to 1 by z plus 1 into z plus 3. இந்த ரீஜன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட்டிங் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம பண்ணணும். ஸோ அப்போ நம்ம இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 1 by z plus 1 into z plus 3. இது ரெண்டுமே லீனியர் ஃபேக்டர். லீனியர் ஃபேக்டர்னு சொல்லும்போது z-ஓட டிகிரி 1 இருக்குது, the whole power 1 இருக்குது. ஸோ லீனியர் ஃபேக்டர் வரும்போது a by the first factor plus b by the second factor. ஸோ எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன எல்சிஎம் வரும், இதை எடுத்து மல்டிபிள் பண்ணி வரதா எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ அப்போ 1 by z plus 1 into z plus 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே இருக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன பண்ணுறோம், z plus 1 into z plus 3 எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது இது கேன்சல் ஆகிட்டு z plus 3 மட்டும் வரும், அது ஏவோட மல்டிபிள் பண்ணுறோம். ஆக்சுவலாக கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறோம்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ a into z plus 3 into b into z plus 1. இப்போ லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் டினாமினேட்டர் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுறதுக்காக போட்டால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடலாம். அப்போ ரெண்டு பக்கம் எல்சிஎம் எடுக்கும்போது டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே என்ன ஃபேக்டர் இருக்கோ அது இல்லாமல் மாற்றி கிராஸ் மல்டிபிள் பண்ணி நம்ம எழுதிக்கலாம்.
ஸோ இப்போ இங்கே என்ன எழுதலாம் அப்படின்னா a into z plus 3 plus b into z plus 1. இதிலிருந்து இந்த ஏபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, எப்போ இதிலிருந்து கண்டுபிடிக்கிறது? இசட்டுக்கு பதிலாக -3 போட்டிங்கன்னா இது 0 ஆகிடும். இது இசட்டுக்கு பதிலாக -1 போட்டிங்கன்னா 0 ஆகிடும். அப்போ ஏதோ ஒரு கோஎஃபிஷியன்ட் கேன்சல் ஆகிட்டு நம்ம அதோட ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, நான் இங்கிருந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ புட் z ஈக்குவல் டு -3. இந்த கொஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இசட் டேர்ம் இல்லை. ஸோ எங்கெல்லாம் இசட் இருக்கோ அங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். இசட் இல்லைனா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். லெஃப்ட்டில் 1 இருக்குது, ரைட்டில் இங்கே இசட்டுக்கு பதிலாக இங்கே -3 போடும்போது 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும். இது 0 ஆகிடும். ப்ளஸ் b டைம்ஸ் -3 + 1. ஸோ -3 + 1ன்னு வரும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா -2b = 1. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிறோம். ஸோ லெஃப்ட் ரைட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் b = ப்ராடக்ட்டில் இருக்கிற -2 இங்கே வச்சுட்டு டிவிஷனில் வரும். ஸோ 1/-2க்கு பதிலாக நம்ம -1/2ன்னு எழுதுகிறோம். டினாமினேட்டரில் மைனஸ் வந்துச்சுன்னா ஓவராலாக +/- காமனாக எடுத்து எழுதலாம். ஸோ இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பி டேர்ம் 0 ஆகணும். அப்போ இசட்டுக்கு பதிலாக -1 போடும்போது தான் 0 ஆகும். அதாவது z + 1 = 0 எடுத்தோன்னா z = -1. ஸோ புட் z = -1 ஆன் போத் சைட் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 இருக்குது, இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் a × 1 + 3ன்னு போடுறோம். இது ஆப்வியஸாக 0 ஆகிடும். சாரி, -1 + 3. ஸோ -1 + 3 வரும்போது +2 வரும் உங்களுக்கு. ஸோ 2a = 1 இம்ப்ளைஸ் ஏவோட வேல்யூ நமக்கு என்ன வருதுன்னா 1/2. ஸோ அப்போ அந்த f(z)ன்றது நம்ம இதுதான் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கிவன் ஃபங்க்ஷன் தான் f(z) எழுதியிருக்கோம். அதை தான் ஸ்பிளிட்டிங் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஏக்கு பதிலாக 1/2 கண்டுபிடிச்சிருக்கோம், பிக்கு பதிலாக -1/2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ f(z) = நம்ம என்ன எழுதலாம்னா ஏக்கு பதிலாக 1/2 டிவைடட் பை z + 1, பிக்கு பதிலாக -1/2. ஸோ -1/2 டிவைடட் பை z + 3. ஸோ இந்த 1/2வே நம்ம எப்படி வச்சு எழுதிக்கலாம் அப்படின்னா நியூமரேட்டரில் ஃப்ராக்ஷன் இருக்கும்போது மல்டிபிள் ஆஃப் ஃப்ராக்ஷனாக எழுதலாம் இல்லையா, அந்த மாதிரி எழுத போகிறோம். ஸோ 1/2 × 1/z + 1 -1/2 × z + 3. இது வரைக்கும் அந்த டெய்லர் சீரிஸோ லாரன்ஸ் சீரிஸோ எல்லாமே இந்த மாதிரி தான் ஸ்பிளிட்டிங் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போட்டுட்டு அந்த f(z) எப்படி வருது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டெய்லர் சீரிஸ் டு ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் இன் mod z < 1ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த பைனாமியல் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்போ இங்கே z + 1 அப்படின்னா இது 1 + z த ஹோல் பவர் -1 நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். அங்கே mod z < 1 ஏன்னா கிவன் ரீஜன் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் என்ன ரீஜன் கொடுத்துருக்காங்கன்னா mod z < 1. ஸோ mod z < 1ன்னு சொல்லும்போது இந்த இடத்துல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அப்படியே ரைஸ் பண்ணும்போது வந்துடும். ஏன்னா இங்கே இருக்கிற 1+ஓ இல்லை 1- அப்படி தான் இருக்கணும். இந்த பைனாமியல் சீரிஸ் ஃபார்முலா எல்லாமே பாருங்களேன், நமக்கு எந்த டைப்பில் இருக்குது, எதர் 1+ ஆர் 1-. பவர் வந்து -1 -1 -2 -2. ஸோ டினாமினேட்டர் இருக்க ஃபேக்டர் நியூமரேட்டருக்கு ரைஸ் பண்ணும்போது பவர் -1ஓ இல்லை -2ஓ நமக்கு வந்துடும். ஓகே, அந்த இடத்துல இருக்கும்பொழுது 1+ன்னு இருக்கிற அந்த டேர்ம் வந்து < 1 இருக்கான்னு நமக்கு பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றில் நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது, அப்படியே வந்துடும். ஓகே, ஸோ அப்போது f(z) = 1/2 × 1 இந்த 1 + z நான் எழுதுகிறேன். அப்புறம் நியூமரேட்டர் ரைஸ் பண்ண போகிறேன். -1/2 × இந்த செகண்ட் வரும்போது பாருங்கள் z + 3 இருக்குது. இது நமக்கு 1 + சம்திங் நம்ம கொண்டு வரணும். ஒன்று நம்ம z வெளியே எடுத்தால் 1 + 3/z வரும், ஆர் 3 வெளியே எடுத்தால் z/3 + 1 வரும், ரெண்டுமே வரும். ஆனால் நமக்கு எது பாசிபிள்னா நமக்கு அது < 1 கேட்டகரி வரணும் நமக்கு. ஸோ கிவன் ரீஜன் mod z < 1 இருக்கு இல்லையா, இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் டிவைடட் பை 3 ஆன் போத் சைட் பண்ணுறேன். அப்போ mod z/3 < 1/3. ஏன்னா பாசிட்டிவ் கான்ஸ்டண்டால் நம்ம டிவைட் பண்ணும்போது அந்த வந்து லெஸ்தனாகவே மெயின்டைன் ஆகும். ஓகே, இப்போ 1/3யோட வேல்யூ வந்து 0.3 தானே வரப்போகுது, 0.33 அந்த மாதிரி வரப்போகுது, which is < 1. ஸோ 1/3யோட வேல்யூ 0.3, இது < 1. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், மாடுலஸ் ஆஃப் z/3 வந்து < 1. அப்போது இந்த செகண்ட் ஃபேக்டர் இங்கே இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்ம எதை வெளியே எடுக்க போகிறோம், 3 வெளியே எடுத்தால் தான் நமக்கு அந்த மாடுலஸ் டேர்ம் வந்து < 1 இருக்கும். ஸோ 1/2 × 1/3 வெளியே எடுக்கிறேன். இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா z இருக்குது, அப்போ z/3 + 1ன்னு வரும். z/3 + 1.
ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபேக்டர் நியூமரேட்டருக்கு ரைஸ் பண்ணும்போது பவர் -1 -2 வரப்போகுது. இங்கே த ஹோல் பவர் +1னா ரைஸ் பண்ணும்போது -1, இங்கே இந்த ஹோல் பவர் +1னா ரைஸ் பண்ணும்போது த ஹோல் பவர் -1 வரும். ஸோ அப்போ நமக்கு ஏற்கனவே இந்த கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருக்குது 1/2 இன்ட்டு இது நம்ம 1 + z த ஹோல் பவர் -1. ஸோ அதே போல் -1 இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டுமே டினாமினேட்டரில் இருக்குது 2 3s are 6. இங்கே எழுதும்போது 1 + z/3 the whole power -1. இது எழுதிட்ட பிறகு நம்ம என்ன செக் பண்ணணும்னா 1 +க்கு என்ன டேர்ம் இருக்கோ அதனோட வேல்யூ வந்து less than 1 பார்க்கணும். இங்கே z இருக்கு mod z less than 1, இங்கே இருக்கிறது z/3 mod z/3 less than 1. given regionல இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பைனாமியல் சீரிஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இப்போ 1 + z the whole power -1 வந்தாலே நமக்கு என்ன வரும், ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். 1 + z the whole power என்ன, ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் 1லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ -z அப்புறம் ஸ்கொயர் பண்ணுறோம், கியூப் பண்ணுறோம், ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ ரெண்டுத்துக்கும் அதே ஃபார்முலா தான், நம்ம அதுதான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், இந்த 1/2 அப்படியே இருக்குது. இந்த ரிமைனிங்க்கு மட்டும் நம்ம சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ 1 + z the whole power -1 ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பவர் 1 இருக்குது, 1ல் ஆரம்பிக்கும். ஸோ -z plus z square minus z cube, so plus minus etc. ஓகே, ஸோ அதே போல் செகண்டுக்கும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். -1/6 இன்ட்டு 1 + z/3 the whole power -1. ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்குது, ஸோ ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் டிகிரி 1 இருக்குது. ஸோ கோஎஃபிஷியன்ட் 1 ஃபஸ்ட் டேர்ம் 1லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 1 மைனஸ் இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதை அப்படியே எழுதணும், ப்ளஸ் இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அப்போ z/3 the whole square minus z/3 the whole cube, so plus minus etc. இங்கே mod z less than 1 இருக்கும்போது தான் அப்ளை பண்ண முடியும், இங்கே modulus of z/3 less than 1 இருக்கும்போது தான் அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி வருதுன்றதை நம்ம ஏற்கனவே காமிச்சிட்டோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த 1/2 வந்து இது எல்லா டேர்முக்கும் தான் காமன், உள்ள நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா z/2, இதை பண்ணும்போது ப்ளஸ் z square by 2 minus z cube by 3 plus etc. இது இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ அதே போல் இங்கே -1/6 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது சைன் மாறும். ஸோ -1/6 இன்ட்டு 1 வரும்போது -1/6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் z by 6 3s are 18. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இங்கே வரும்போது பாருங்கள் z ஸ்கொயர் பை 9 வருமா, 9 இன்ட்டு 6 மல்டிபிள் பண்ணி எழுத வேண்டியது தான். ஸோ z ஸ்கொயர் பை 54. ஸோ இதே போல் எக்ஸெட்ரா இங்கே அடுத்த டேர்ம் வேணும் எழுதலாம். ஸோ மைனஸ் இந்த மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும். z கியூப் டிவைடட் பை 3 ஸ்கொயர்னா 9, 3 கியூப்னா 27, 27 இன்ட்டு 6. ஸோ 27 இன்ட்டு 6 வரும்பொழுது 162 வருது. ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பரை டினாமினேட்டர் வைக்கிறதுக்கு பதிலாக அந்த காமன் டேர்மை வெளியே எடுத்துலாம். இங்கே கான்ஸ்டன்ட் வந்து 1/2 இங்கே 1/6 இருக்குல்ல, அப்போ ரெண்டுத்துக்குமே சேர்த்து 1/2 வெளியே எடுக்கலாம். அப்போ இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக நான் அதை எடுத்து போடுறேன். ஏன்னா இது தப்பு ஒன்றும் கிடையாது, பட் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு எது ஈஸியாக இருக்குமோ நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு பெஸ்ட் எப்பவுமே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், காமனாக அந்த 1/2 நான் வெளியே எடுத்துடுறேன். மொத்தமாக இந்த ரெண்டு சீரீஸ்க்குமே சேர்த்து 1/2 நான் வெளியே எடுத்துறேன். ஸோ வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே இருக்கிறது 1 மைனஸ் z ப்ளஸ் z ஸ்கொயர் மைனஸ் z கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இங்கே 1/2 தான் வெளியே எடுக்கிறோம், அப்போ இங்கே 1/3 இருக்கும். 2 × 3 தானே 6 போட்டோம், அப்போ -1/3 இருக்கும். அந்த -1/3 தான் உள்ள மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அப்போ -1/3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் z/3 ஸ்கொயர்னா 9 வரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ z ஸ்கொயர் பை 9 × 3னா 27. அடுத்து ப்ளஸ் வரும் z கியூப் பை 27 × 3ன்னு வரும்போது 81 வந்துடும், எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஏன்னா இங்கே பாருங்கள் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது, z பவர் +1, இங்கே z பவர் +1, z பவர் +2, z பவர் +2 அந்த மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி டேர்ம் இருக்கும்போது நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் எழுதி ஆகணும். ஸோ இங்கே வந்து கான்ஸ்டன்ட் வந்து 1 இருக்குது, அங்கே வந்து -1/3 இருக்குது. ஸோ 1 - 1/3. ஓகே, இங்கே -z ப்ளஸ் z/9 இருக்குது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் z மட்டும் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே -1 + 1/9 இருக்கும். ஓகே, இங்கே ப்ளஸ் z ஸ்கொயர் மைனஸ் z ஸ்கொயர் பை 27. நான் ப்ளஸ் z ஸ்கொயரை வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், எனக்கு +1, இங்கே -1/27 இருக்கும். ஸோ அதே போல் ப்ளஸ் z கியூப் நான் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா -1 + 1/81 இருக்கும்.
சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் இதை பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 டைம்ஸ் 1 - 1/3. 3 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 - 1 2 வரும். ஸோ 2/3 இங்கே வந்துடும். அதே போல் -1 + 1/9 எல்சிஎம் வந்து 9 எடுத்திங்கன்னா -9 + 1 -8/9. ஸோ -8/9 இன்ட்டு இசட். இங்கே 27 எல்சிஎம் 27 - 1 26 + 26. ஸோ 26/27 27 இன்ட்டு இசட் ஸ்கொயர். இங்கே -81 + 1 வரும்போது -80 வரும். ஸோ -80/81 இன்ட்டு இசட் கியூப் ப்ளஸ் மைனஸ். பாருங்கள் ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வருது இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள் கான்ஸ்டன்ட் தான் வெளியே காமனாக இருக்குது. இசட் பவர் +1, இசட் பவர் +2, இசட் பவர் +3 எக்ஸெட்ரா. அப்போ பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் மட்டும் இருக்குது. பாசிட்டிவ் பவர் மட்டும் இருந்தால் அது வந்து டெய்லர் சீரீஸ். டெய்லர் சீரீஸ் அபவுட் எந்த பாயிண்ட்டு? இசட் இருக்குன்னா அது இசட் -0ன்னு அர்த்தம். அப்போ திஸ் இஸ் டெய்லர் சீரீஸ் அபவுட் இசட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு அந்த required டெய்லர் சீரீஸ். ஸோ செகண்ட் கொஷின் ஒரு கொஷின் பார்த்துடலாம். ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் f of z equal to z plus 1/z-1 by Laurent series in the domain 1 less than mod z less than infinity. ஸோ ஆன்குலர் ரீஜனாக கொடுத்துருக்காங்க. மாதிரி லெஸ் தேன் கொடுத்தாலே ஆன்குலர் ரீஜன். நான் எப்போதும் சொன்ன மாதிரி டெய்லர் சீரிஸோ லாரன்ட் சீரிஸோ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பைனாமியல் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே டினாமினேட்டில் ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்குது, த ஹோல் பவர் -1 அப்படின்னு நம்ம ரைஸ் பண்ணிடலாம். ஆனால் நியூமரேட்டில் பாருங்கள், இங்கே இசடோட டிகிரி 1, நியூமரேட்டில் இசடோட டிகிரி 1, ரெண்டுமே ஈக்குவல் டிகிரியாக இருக்கும்போது 1+ அப்படின்னு ஒரு டிவைட் பண்ணும்போது ஸ்பிளிட்டிங் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணும்போது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் எடுத்து போடலாம். ஆர் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால ஆட் அண்ட் சப்ராக்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலே நமக்கு வந்துடும். ஸோ டினாமினேட்டில் இருக்க z-1 அப்படியே வச்சுக்கிறேன். நியூமரேட்டில் எனக்கு z-1 வேணும்னா இசடோட -1 + 1 நான் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி +1 ஒன்று இருக்குது. ஓகே, அப்போ என்ன வரும் அப்படின்னா z-1 ஒன்றும் ப்ளஸ் இந்த 1 + 1 வரும்போது 2 வரும். இப்போ இதை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட்டப் பண்ணலாம் இல்லையா? z-1/z-1 வரும்பொழுது 1 வரும் ப்ளஸ் 2/z-1. ஸோ f of z அந்த ஸ்பிளிட்டிங் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அதை தான் நம்ம டேரெக்டாக பண்ணியிருக்கோம். இல்லை எனக்கு நான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடே போடுறோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் டிகிரியாக இருக்கும்போது 1+ வந்துட்டு a/, இந்த ஃபேக்டர் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை வேணால் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். z + 1/z-1 இருக்குது. போத் ஆர் ஈக்குவல் டிகிரி அப்படின்னு வருது 1+ வரும். இங்கே டிகிரி 1 இருக்கிறதுனால a/, அந்த ஃபேக்டர் வரும். எது எல்சிஎம்? இங்கே z-1 ரைட் ஹேண்ட் சைடு z-1 தான் எல்சிஎம். ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் z + 1 இருக்கும். இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது z-1 + a வரும். ஓகே, இப்போ இந்த ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். புட் z = 1 போட்டிங்கன்னா இது 0 ஆகிடும். ஸோ புட் z = 1, அதாவது இந்த ஃபேக்டருக்கு. அப்போ இங்கே என்ன 1 + 1 2ன்னு வரும். இது 0 + e. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 2 வருது. ஸோ அப்போது z + 1/z-1 நம்ம எப்படி எழுதலாம்னா 1 + 2/z-1. இதுதான் நான் டேரெக்டாகவே போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஃபேக்டர் இருக்கும்போது நம்ம அப்படியே ரீரைட் பண்ணிக்கலாம், ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணி இந்த டேர்ம் நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ f of z = 1 + 2/z-1 நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ அந்த பைனாமியல் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கிவன் ரீஜன் நம்ம என்னென்னு பார்க்கணும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 less than mod z less than infinity. ஸோ ஆக்சுவலாக இதிலிருந்து நம்ம 1 less than mod z மட்டும் எடுத்துக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன இருக்கணும், அந்த zன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். ஸோ அப்போ திஸ் இம்ப்ளைஸ் இது நம்ம எப்படி ரெசிப்ரோக்கலிங் ஆன் போத் சைட் பண்ணிங்கன்னா நமக்கு இல்லை இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க இல்லை ரெசிப்ரோக்கல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், லெஸ்ஸர் தென் கிரேட்டர் தென்னாக மாறும். அப்படி இல்லை அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் சொல்லும்போது mod z greater than 1 லெஃப்ட் ரைட் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது லெஸ்ஸர் தென் வந்து கிரேட்டர் தென்னாக மாறும். ஸோ 1 less than mod z நம்ம எப்படி சொல்லலாம், mod z less than 1 சொல்லலாம். இப்போ இதை ரெசிப்ரோக்கலிங் நமக்கு அந்த பைனாமியல் சீரிஸ் யூஸ் பண்ணும்போது less than 1 கேட்டகரி தான் வேணும். அப்போ இதை ரெசிப்ரோக்கலிங் ஆன் போத் சைடு இந்த இடத்துல பண்ணுறோம். ரெசிப்ரோக்கலிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது இங்கே 1/mod z வரும், லெஸ்ஸர் தென் கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென்னாக மாறும், 1 வந்துடும். ஸோ அப்போ இந்த பைனாமியல் சீரிஸ்னால் 1/mod z தான் less than 1. ஏன்னா mod z வந்து greater than 1. அப்போ டேரெக்டாக நம்ம இங்கே எடுக்க முடியாது. அப்போ z வெளியே எடுக்க போகிறோம் நம்ம இந்த இடத்துல. சப்போ 1 + 2 divided by z வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே 1 ஆகும், -1/z இருக்கும். இப்போ 1+ இல்லை 1- வரும்போது என்ன டேர்ம் வருதோ அது less than 1 இருக்கான்னு பார்த்துணும். அதை தான் நம்ம வெளியே எடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்கள். ஸோ 1 + 2/z இன்ட்டு இந்த ஃபேக்டர் நியூமரேட்டர் ரேஸ் பண்ணி the whole power -1 நம்ம எழுதுகிறோம்.
இப்போ பைனாமல் சீரிஸ் நம்ம அந்த எக்ஸ்பான்ஷன் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 2/z இன்ட்டு, ஸோ ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கா, ரெண்டுமே நெகட்டிவ்னா ப்ளஸ் பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். பவர் 1 இருக்குது, அப்போ 1 ப்ளஸ் இங்கே இசட்டுக்கு பதிலாக என்ன இருக்கோ அது அப்படியே எழுதுவோம், இசட், அப்புறம் ப்ளஸ் த ஹோல் ஸ்கொயர் வரும், ப்ளஸ் த ஹோல் கியூப் வரும். இது எப்போ அப்ளை பண்ணுவோம், இஃப் 1/z less than 1. ஸோ அதுதான் நம்ம கிவன் ரீஜன்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம், லெஸ் தென் 1 இருக்குது, அதனால தான் நம்ம இதை அப்ளை பண்ண முடிஞ்சுது. இப்போ இந்த 2/z நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும்னு பாருங்கள். ஸோ 1 ப்ளஸ் 2/z இன்ட்டு 1 வரும்போது 2/z ப்ளஸ் ரெண்டு ஃப்ராக்ஷனை மல்டிபிள் பண்ணும்போது நியூமரேட்டர் வித் நியூமரேட்டர், டினாமினேட்டர் வித் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணோம். 2 1s are 2/z இன்ட்டு இசட்னா இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 1 ஸ்கொயர்னா 1 தான் வரப்போகுது. ஸோ 2/z ஸ்கொயர் இன்ட்டு இசட் வரும்போது இசட் கியூப். ஸோ அடுத்து வரும்போது 2/z பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்போ இந்த டெய்லர்ஸா லாரன்ஸ்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம், நான் எப்படின்னு சொல்கிறேன். 1 ப்ளஸ் இந்த 1/z இசட் பவர் -1 எழுதலாம் இல்லையா, அப்போ 2 இன்ட்டு இசட் பவர் -1 ப்ளஸ் 2 இன்ட்டு இசட் பவர் -2 ப்ளஸ் 2 இன்ட்டு இசட் பவர் -3 ப்ளஸ் 2 இன்ட்டு இசட் பவர் -4 ப்ளஸ் எக்ஸெட்ரா. இது பாருங்கள் எல்லாம் நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் வருது பாருங்கள். ஸோ நெகட்டிவ் பவர் டேர்ம் ஒரு டேர்ம் வந்தாலும் இல்லை நிறைய டேர்ம் வந்தாலும் சரி, அதுக்கு என்னென்னா அதுதான் லாரன்ஸ் சீரிஸ். அப்போ இது லாரன்ஸ் சீரிஸ் அபவுட் எந்த பாயிண்ட் பாருங்கள், z -0 அபவுட் ஆரிஜின். ஸோ f of z equal to, இல்லை இது சிம்பிளாக நீங்கள் எழுதுறதா இருந்தால் summation z பவர் -n n from 1 to infinity அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, is the Lorentz series. நெகட்டிவ் பவர் வரதுனால நம்ம என்ன சொல்கிறது, Lorentz series. about எது இது, about z equal to 0. அப்போ அந்த ஆங்குலர் ரீஜன் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இடத்துல சென்டர் 0. அப்போ அந்த அபவுட் அந்த சென்டரை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெகட்டிவ் பவர் வரதுனால இதை நம்ம லாரன்ஸ் சீரிஸ் சொல்கிறோம். நெகட்டிவ் பவரே இதெல்லாம் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா இதை நம்ம டெய்லர் சீரிஸ் சொல்ல போகிறோம். அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.